புனிதா, நீங்க முதல்ல ரூமுக்கு போங்க. உங்களுக்குள்ள இருக்கிற சண்டையில உங்க அப்பாவை தேடுற விஷயத்த லேட் ஆக்கிராதீங்க. புனிதா, அப்பாவை பத்தின எந்த தகவல் தெரிஞ்சாலும் எங்களுக்கு உடனே சொல்லுமா, நாங்க ஓடி வந்துடுறோம். பாத்துக்கோ புனிதா, நீங்க எல்லாரும் கொஞ்சம் ஒத்துமையா இருக்க வேண்டிய நேரம் இது. என்னால சொல்ல முடிஞ்சதை சொல்லிட்டேன். எல்லாரும் கொஞ்சம் கவனமா இருங்க. தேவையில்லாம உங்களுக்குள்ளேயே நீங்க அடிச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? இப்ப நமக்கு அப்பா தான் கிடைக்கணும், புரியுதா? தேவையில்லாம சண்டை போடாதீங்கப்பா. வரேம்மா. சரி, உடம்பு பார்த்துக்கிட்டு வர மணிக்கண்டா. போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து சொல்லிட்டு போன மாதிரி இது ஒரு பக்கா பிளானா தான் இருக்குமோ? அதனால்தான் அப்பா பயந்து என்கிட்ட பேசணும்னு என்ன வர சொல்லியிருக்காரு. அப்பவே அவர்கிட்ட என்னப்பா சொல்றீங்கன்னு அவரை எழுத சொல்லி கேட்டிருக்கலாம். ஆனா அப்ப எதுவுமே தோணாம போயிடுச்சு. ஆனா அவனை பார்த்தேன்னு சொன்னாரே, யார் அந்த அவனா இருப்பான்? அதுவும் அப்பா அவனை ஏதோ பயந்து போய் சொல்ற மாதிரி இருந்துச்சு. எவ்வளவோ கவனமா இருந்தோம், கடைசியில அப்பாவை தொலைச்சிட்டு நிக்கிற மாதிரி ஆயிடுச்சே. அவர் இப்ப எப்படி இருக்காருன்னு கூட தெரியல. என்ன மன்னிச்சிருங்கப்பா. உங்களை விட்டுட்டு நான் வீட்டுக்கு வந்திருக்க கூடாது. என்னாலதான்ப்பா உங்களுக்கு இப்ப இவ்ளோ கஷ்டம். யார் நம்பர் இது? இந்த டைம்ல வீடியோ கால் பண்றாங்க. அட்டெண்ட் பண்ணலாமா வேண்டாமா? எப்படி இருக்க புனிதா? யார் நீங்க? எதுக்கு இந்த நேரத்துல வீடியோ கால் பண்ணிருக்கீங்க? உன்னை பார்த்து சில விஷயங்கள் சொல்லணும்னு தான் வீடியோ கால் பண்ண. எப்படி இருக்க புனிதா? முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. நான் யாருங்கிறது இப்போ முக்கியம் இல்லை. இது என் அம்மா வீடாச்சே. என் அம்மா வீட்ல நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னை யார் உள்ள விட்டது? வெளிய இருந்து யாரையும் வீட்ல தங்க வைக்க கூடாதுன்னு நான் பூசாரி கிட்ட சொல்லிருந்தேனே. இரு, நான் இப்பவே அவருக்கு கால் பண்றேன். அப்படியே உன் அம்மா மாதிரியே பேசுற. இப்ப எதுக்கு நீ சிரிக்கிற? எங்க வீட்ல நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உன் அப்பாவை காணும்னு ரொம்ப வருத்தமா இருப்பியே. அதான் என்னால முடிஞ்சது. உன் அம்மா இருந்த வீட்டை காட்டினா கொஞ்சம் ஆறுதலா இருக்குமேனு தான் வீடியோ கால்ல வந்தேன். ஏய், எங்க அப்பா காணாம போனது உனக்கு எப்படி தெரியும்? யார் நீ முதல்ல? எதுக்கு இப்படி முகத்தை மறைச்சுக்கிட்டு யாருக்குமே தெரியாம என் அம்மா வீட்ல இருந்துட்டு என்கிட்ட பேசுற? உனக்கு என்னதான் வேணும்? உன் அப்பா காணாம போனது மட்டும் இல்ல, உன் அப்பாவை பத்தி உனக்கு தெரியாததெல்லாம் எனக்கு தெரியும். நான் சொல்றேன், நீ கேக்குறியா? முகத்தை காட்ட கூட தைரியம் இல்லாத நீ சொல்றத நான் கேட்கணுமா?